ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். என்ன கணேஷ், மஞ்சள் சொக்கால வந்திருக்கீங்க? என்ன சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்லை ஆஸ்திரேலியாக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க? எப்பயுமே சிஎஸ்கே தான். இது சும்மா ரேண்டமா அமைஞ்சு போச்சு. வெல்கம் டு இந்தியா ஆஸ்திரேலியா. இது சீரிஸ் ப்ரிவியூன்னு வச்சுக்கலாம். மேபி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பார்க்கலாம். ஓகே, இது இப்போ ஒரு மோஸ்ட் தீபாவளி டைம்ல நம்ம என்னைக்குமே டவுன் அண்டர் பத்தி பேசவே மாட்டோம். ஸோ தீபாவளி கூட சேர்த்து நம்ம ரோஹித் அண்ட் கோலியோட காம்பினேஷன்ல ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம பார்க்க போறோம். என்ன தீபாவளி தமாக்காவா இருக்குமா ரெண்டு பேர் கூட? பாலா, உங்க தாட்ஸ் என்ன? கண்டிப்பா தீபாவளி தமாக்கா இருக்கும். ஏன்னா நான் என்னன்னா டவுன் அண்டர்னு சொல்றேன்ல, 2022 தான் தீபாவளி ஞாபகம் வரும். நான் ஒரு படாலம் அப்படியே ஒரு ஒரு 20 பேர் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். இப்போ கோலியோட எக்ஸ்ட்ராடினரி நாக்கு ஹாரிஸ் ராஃப் இது பண்ணுவான். நம்ம தலைவன் அஸ்வின் வெல் லெஃப்ட் பண்ணுவான் பாரு. ஸோ அந்த ஞாபகம் தான் வருது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இல்லை சாமி வெளியில வந்துருச்சுடா, ஊருக்கு வந்திருக்குடா, அந்த மாதிரி ரோஹித்தும் கோலியும் இந்த பாகுபலி எஃபெக்ட் மாதிரி தான். அவங்க வெளில வர்றதுக்கு அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு வேற. குட் டு see that they are back. கோகுல், உன்னோட தாட்ஸ் என்ன? சீரியஸ் எப்படிலாம் போகும்னு நினைக்கிறேன்? சூப்பரா இருக்க போறது. ஐ திங்க் ஃபுல் ஹவுஸ். ஸோ பர்த்தில் இத இது நிறைய மேட்சஸ் நடந்ததுல அங்க. ஸோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். ரியலி எக்ஸைட்டட். இங்க வேற மார்னிங் 5:30 ஆரம்பிக்க போறது. 5:30 AM அயர்லாண்ட்ல ரிலே. ஸோ கொஞ்சம் early தான், பட் ஆனா செமையா இருக்கும். வெரி எக்ஸைட்டட் மார்னிங் பாக்குறது. ஆமா, அதுவே இருக்கு. பிகாஸ் நம்ம டவுன் அண்டர் போகும்போது நம்மளுக்கு என்னோட டவுன் அண்டர் இனிஷியல் ரிவ்யூஷன்னா சைல்ட்ஹுட் டேஸ்ல அந்த மார்கழி மாசம் என்ன அந்த பஜனை போடுறோமோ இல்லையோ, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் டெஸ்ட் மேட்ச் இருந்தா காலையில 4 மணிக்கு ஃப்ரண்ட்ல டிவியில உட்காரதான் எனக்குலாம் ஞாபகம் வரும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் சினாரி. பிகாஸ் எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஜோன்ல இருக்கும். நான் கத்தார்ல இருக்கேன். ஸோ கோகுல் அயர்லாண்ட்ல இருக்கேன். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன். பட் ஸ்டில் அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆஸ்திரேலியா பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஓகே, பட் இப்ப 9 o'clock ஸ்டார்ட் நினைக்கிறேன். நமக்கு 9 o'clock ஸ்டார்ட் இந்தியா டைம் படி. 9 AM நமக்கு 9 பா, அவங்களுக்கு early morning. இந்தியா படி 9 தான். எங்களுக்கு ஏர்லி மார்னிங் தான். அவனுக்கு 4க்கு, எனக்கு இல்லடா 6 AM இப்ப start. ஆக்சுவலா இப்ப இந்தியன் வியூவர்ஸ்க்காக இப்ப டைம் கொஞ்சம் டே லைட் மேட்சா போயிட்டு இருக்கு. லேட் டைம் ஸ்டார்ட் பண்றாங்க அங்கேயும். Okay. முன்னாடி அப்படி கிடையாது. அதனால நம்ம மார்கழி மாசம் சீக்கிரம் இருந்துப்போம். ஓகே, ஸ்ட்ரைட் இன்டு த ஃபர்ஸ்ட் மேட்ச். போர்த்ல ஆடுறோம். ஸோ பக்கா கிடையாது, புது கிரவுண்டு. ஸ்டாட்ஸ்ல என்னன்னு பார்ப்போம், எப்படி போச்சு மேட்ச் எல்லாமே. ஸோ இந்த 3 பேர்ட்டையும் கொஸ்டின் தான். இந்தியன் பிளேயிங் 11 எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பிளேயிங் 11ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானும் இந்த ஆஸ்திரியன் ஸ்குவாடை பார்க்கும்போது என்னடா இவெல்லாம் எவனே தெரியாம இருக்கு, இத்தனை பேர் எடுத்து வச்சிருக்காங்களே, இல்லை எவன் ஆட போறான் இதுல என்ன கேட்டா ஜம்பா இல்லைங்கிறாங்க, இவன் அலெக்ஸ் கேரி இல்லைங்கிறாங்க, அப்புறமா கேமரூன் இன்ஜுரிங்கிறாங்க. ஸோ உங்க பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்தியாவில ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு சொல்லுங்க 3 பேரும். கண்டிப்பா. ஆக்சுவலா நீ சொன்னல ஆஸ்திரேலியா ஸ்குவாடை பொறுத்தவரை கிரீனுக்கு போல மார்னஸ் ஆடட் இந்த ஸ்குவாட்ல. ஜாம்பாவும் இங்கிலீஷ் இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருவானுங்க. நம்ம இந்தியா பிளேயிங் கண்டிஷன்ஸ் ஆக்சுவலா இது பெர்த்தில் வெரி ஃபியூ மேட்சஸ் தான் நடந்திருக்கு. 3 மேட்சஸ் தான் நடந்திருக்கு. அந்த எல்லாமே லோ ஸ்கோரிங் அஃபேரா போயிருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ரீசெண்டா ஒரு 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 நியூஸ் ஆர்டிக்கல்ல பார்த்தேன், பிச் நல்ல கிராஸ் கொடுக்க போறாங்கன்னு. ஐ திங்க் ஐ வில் கோ வித் லைக் பிளேயிங் 11. என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா அண்ட் கில் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 எதர் KL ராகுல் முன்னாடியா இல்லை லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னா அக்சர் நம்பர் 5 வரலாம். நம்பர் 6 KL ராகுல் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இதில் அந்த லெஃப்ட் ஹேண்டர் முன்னாடி வரதுக்காக அக்சர் முன்னாடி வருவார், KL பின்னாடி வருவார். ஸோ நம்பர் 5 அக்சர், நம்பர் 6 KL. நம்பர் 7 பொறுத்தவரையும் நிதிஷ்குமார் ரெட்டி, ஒரு ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டருக்காக நிதிஷ்குமார் ரெட்டி, ஹார்திக் பாண்டியா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ NKR வில் கம். அப்புறம் ஐ ஃபீல் வாஷி ஆடுவார்னு நினைக்கிறேன். எய்தர் வாஷி ஆர் குல்தீப். எப்படி போறாங்க இவங்க? நம்பர் 8 பேட்ஸ்மேன் தேவைப்பட்டுச்சுன்னா வாஷி யூஸ் பண்ணிப்பாங்க. வாஷி இஸ் ஆல்சோ நாட் பேட் ஆப்ஷன் கம்பேர்ட் டு இந்த பிச் பவுன்ஸ் அண்ட் கேரி ஆகுறதுனால. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னு. நமக்கு இன்னொரு சைடில் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னுக்கு இவன் அக்சர் பட்டேல் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்க 3 பேர் சேர்த்து ஒரு 20 ஓவர் கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க. மிச்சம் 3 ஃபேஸ் பவுலர் போவோம். இவன் சிராஜ், ஹர்ஷீப் சிங். ஐ ஃபீல் ஹர்ஷித் ராணாவா பிரசித் கிருஷ்ணாவா, இவங்க 2 பேருக்குள்ள தான் ஃபைட் இருக்கும். ஐ திங்க் ஹர்ஷித் ராணாக்கு பேக்கிங் இருக்கனால ஐ ஃபீல் ஹர்ஷித் ராணா ஆடுவாங்கன்னு தான் தோணுது. பேக்கிங்லாம் இல்லை, கோச்சோட செல்லப்பிள்ளை
அப்படிதான் சொல்லணும். பட் ஹர்ஷித் ஸ்டில் ராணா ஐ தேவைன்னா திங்க் பட் நானா ஒரு கௌதம் கம்பீரோட இன்டர்வியூ பார்த்தேன் ரீசெண்ட் இதுல. பட் வாட் ஈ சேட் இஸ் வேலிட் ஆக்சுவலி. ஹர்ஷித் ராணாக்கு உள்ள கிரிட்டிசிசம் வந்து டூ மச். நீ இன்னொரு உண்மை. பிளேயர் ஹர்ஷித் ராணா வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம் தேவையில்ல, அவன் யங் பிளேயர். அதுக்கு வந்து ஆஸ் ஏ கோச்சா வாட் இஸ் டூயிங் இஸ் கரெக்ட். அந்த என்விரான்மெண்டல்ல அவன் பிளேயரை பேக் பண்ணி தான் ஆகணும். அவுட் சைட் நாய்ஸ் மேட்டர் Correct. கிடையாது. ஸோ அப்படி பேக் பண்ணி அவனால நிறைய பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கான். எக்ஸாம்பிள் சுந்தரா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், கில்லு மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு இது பண்ணணும். ஸோ ஐ திங்க் யூ வில் ஆல்சோ டூ வெல் ஐ கெஸ். அண்ட் ஒரு ஹிட் டு டெக் பவுலர் ஹர்ஷித் ராணா இஸ் அ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். லெட்ஸ் சி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்னு. ஓகே கணேஷ், ஓன் பிளேயிங் லெவல் என்ன ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அதான் பாவல்ல இருந்து? more or less same தான். Again, before I get into the playing 11, this is going to be the first one day series இல்லையா, கில்க்கு as a captain. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன்சியும் வந்து ஒரு அவையில இருந்தது. he showed நல்லா பண்ணாரு இங்கிலாந்துல. this is going to be the first one day series அவருக்கு கேப்டனா. அதுவும் இதுல ரோஹித் கோலி எல்லாம் இருக்காங்க. ஸோ அண்டர் தி பிரசன்ஸ் ஆஃப் தெம். ஸோ அவங்களோட ஒரு லீடர்ஷிப், சீனியர் பிளேயர்ஸோட சப்போர்ட் கைடன்ஸ் இருக்கும் when if it is needed in any place, but it is going to be a very good test for him as a captain. All the best for Shubman Gill as a captain in one day as well. என்னோட பிளேயிங்ல அதுதான், ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஓப்பனிங், 1 down விராட் கோலி, 2 down ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் அண்ட் அக்ஷர் பட்டேல். பாலா சொன்ன மாதிரி அது நான் போட்டிருக்கிறது கேஎல் ராகுல் அபோவ் அக்ஷர், நெக்ஸ்ட் கேஎல் ராகுல் ஐ மீன் நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் குல்தீப் யாதவ் ஆடுவாரோங்கிற ஃபீல் எனக்கு இருந்தது. அதுதான் சேம், குல்தீப் யாதவ் ஆர் வாஷிங்டன் சுந்தர். அண்ட் ஹர்ஷித் ராணாவா பிரசித் கிருஷ்ணாவாங்கிற கேள்விக்கு நான் ஹர்ஷித் ராணா தான் நான் போயிருக்கேன். நான் தான் லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் செல்லப்புள்ள எல்லாம் சொன்னேன். பட் ஐ ஃபீல் ஹீல் பிளே அண்ட் he needs to prove. அவுட் சைட் நாய்ஸ்க்கு வந்து இருக்கிற நாய்ஸ்க்கு he needs to prove and I think he will prove. he is a good bowler தான். நம்ம கலாய்க்கிற அளவுக்கு ரொம்ப பேடான பவுலர் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் முகமது சிராஜ். ஓகே கோகுல், இந்த பிளேயிங் லெவன் கூட நான் ஆட் பண்றேன். நம்ம T20 ஸ்குவாட்ல நம்ம பார்த்தோம்னா சூரியகுமார் கேப்டன்சில they are preferring left and right combination. ஓகே, இந்த டாப் ஆர்டர் மோஸ்ட்லி உன்னோட பிளேயிங் லெவலும் இதே சேம் டாப் ஆர்டர் தான் இருக்கும். how crucial is Sundar and Akshar will playing? If Sundar and Akshar are playing in the squad, are we going to see a left and right combination like Sundara வந்து ப்ரோமோட் பண்ணி கொண்டு போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ நானும் அதை தான் வந்து அந்த பாயிண்ட்டை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அக்ஷர் வந்து ஜடேஜா பொசிஷன்ல ஆடினா 6 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். மேத்யூ குனமன் வந்து வெரி கிரிட்டிக்கல் ஆகும் பிகாஸ் ஹி பிரிங்ஸ் தட் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன். ஸோ அதை வந்து அவங்க மேபி அதனாலே வந்து மேத்யூ குனமன் வந்து குட் பி இன் த ஸ்குவாட். ஏன்னா மற்ற எல்லாருமே இது வந்து நம்ம ஒரு டபிள்யூடிசி ஆடும்போது டாப் 5, 6, 6 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்ததுல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டபிள்யூடிசின்னு நினைக்கிறேன் ஃபைனல். ஸோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த டைம் அந்த இதை கன்சிடர் பண்ணும்போது மேத்யூ குனமன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ அதனாலே வந்துட்டு மேபி ஐ வில் கோ ஃபார் வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 5 ஆர் நம்பர் 6. ஸோ டிபெண்டிங் ஆன் இது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை கூட ஈவன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் ராகுல வந்து இஸ் வெரி வெல் கேப்பபிள் ஆஃப் ஃபினிஷிங் த கேம். ஸோ நம்பர் 6 ராகுல ஆட வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர், ராகுல் அண்ட் தென் அக்ஷர் பட்டேல் கூட கொண்டு வருவான். இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் at number 6. ஸோ வாஷிங்டன் சுந்தர் இஸ் பெட்டர் equipped to play in the top order if he's playing. ஸோ இதெல்லாம் இருக்கு. we have variety of options. ஸோ நான் வந்துட்டு I wanted to add on the Australian squad. ஸோ பிகாஸ் அவங்களோட ஸ்குவாட்ல வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வர பிளேயர்ஸ் வந்து இந்த இதுக்கு கம்மி பிகாஸ் they are missing Josh English and they're missing Cameron Green because Cameron Green has a test cricketலயே 1 drop ஆடுற capability இருக்கு. He has also opened in test cricket. So they're missing Josh English and Cameron Green, அந்த 2 players. And obviously captain அந்த கமெண்ட்ஸ் பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம், அது மோஸ்ட்லி டெஸ்ட் கிரிக்கெட் வரும்போது பேசிக்கலாம். அண்ட் ஜாம்பா அந்த ஒரு ஸ்பின். ஸோ ஜாம்பா இஸ் கேப்பபிள் ஆஃப் டர்னிங் இட் அவே. ஸோ ODI 2ல இருந்து வந்து ஜாம்பா பத்தி பேசலாம். ஸோ I feel Australians வந்து their batting is vulnerable. So Matthew Ranshaw வந்து is going to be the person who's bringing that stability. And Labu Shane or Labu Skakne, அது ஆப்ரிகான்ஸ்ல சொல்லலாம் இல்ல இங்கிலீஷ்ல சொல்லலாம். Labu Shane வந்து will be play 1 drop. Head and march bang on. எடுத்தோடனே 200 strike rate. Labu Shane
Matthew Ranshaw. Between Michael Owen and Matthew Short, யாராவது ஒருத்தர், that's what I have thought. இல்லைன்னா both can be in the team. Connolly, Josh Phillip on the wicket keeper. Stark, Hazelwood, Xavier Bartlett, Nathan Ellis. So இதுதான் என்னோட இது. Matthew Kuhneman can play, considering full right-handers இருக்கிறதுனால. அதர் தென் இப்போ வஷி ஆடலைன்னா, அதர் தென் அக்ஷார், மிச்ச 2 லெஃப்ட் ஹேண்டரும் குல்தீப் அண்ட் ஹர்ஷ்தீப், இதை தவிர எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இந்த கன்சிடர் பண்ணும்போது மேத்யூ குன்னமன் கேன் பிளே அண்ட் யூ கேன் பிரிங் தட் டு வெரைட்டி. ஈவன் தோ பிச்சில் வந்து பால் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப், இட்ஸ் கோயிங் டு கம் நைஸ்லி ஆன் டு த பேட்ன்றதுனால ஐ டோன்ட் நோ என்ன எப்படி வேணாலும் இருக்கும். பட் திஸ் ஐ ஃபீல் இஸ் கோயிங் டு பி தி ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் அண்ட் இந்தியன் ஸ்குவாட். பாலா, உங்ககிட்ட நான் கேட்குறேன், இப்போ இந்த டீம் பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு தே டோன்ட் ஹாவ் அ குட் ஸ்பின்னர். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆசியோட சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது இப்போதான். எனக்கு தெரிஞ்சு தே வில் கிவ் அ குட் போலிங் விக்கெட், கிரீன் டாப்பாக கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட மெயின் ஸ்ட்ரைக்கே பார்த்தோம்னா ஸ்டார்க் அண்ட் ஹேசில்வுட். நேத்தன் எலிஸ் வந்து இட்ஸ் மோர் லைக் சாம் கரன் போலர் தான். அதுக்கு ஒரு ஆக்சுவலா சொல்லுவதுன்னா தட் போலிங் இஸ் கால்ட் மூன் பால் தான் அதுக்கு பேரு. எப்படின்னா ஃபாஸ்ட் போலருமே ஓடி வந்து ரிலீஸ் வந்து ஸ்லோவா இருக்குமா. சாம் கரன் அதுதான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு மூன் பால். அந்த போலிங்கு பேர் வந்து மூன் பால் நேம் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த டேர்ம் எப்படி நேம் ஆச்சுன்னு தெரியல. ஜஸ்ட் saw that in one of the videos. Yeah. நம்மளோட தமிழ் சைடுல இருந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி பூ பால், சீகா ஸ்டைல்ல பூ பாலிங் அந்த மாதிரி தான். பட் ஸ்லோர் கரெக்ட். ஆக்சுவலா ஆஸ்திரேலியா கண்டிப்பா இந்த பிட்ச் பொறுத்த வரையும் பார்த்தா அவங்க நல்ல கிரீன் விக்கெட் தான் கொடுக்குறாங்க, நல்ல கிராஸ் இது பண்ணி. ஸோ இது லோ ஸ்கோரிங், லைக் இங்க வந்து ஹையஸ்டே 250 தான் வந்திருக்கு. லோயஸ்ட் அவங்க பாகிஸ்தானோட தோத்தாங்க 140 அவங்களோட லோயஸ்ட் ஸ்கோர் இது பண்ணி. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு பெரிய டிராபேக் என்னன்னா அவங்களோட பேட்டிங் பொசிஷன். பிளேயர்ஸ் இருக்க ஸ்குவாட் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தா ஜோஸ் பிலிப் ஜென்ரலா வந்து அவன் ஓப்பனர். அவன் இங்க வந்து லோயர் மிடில் ஆர்டர்ல அந்த ரேஞ்சில் தான் அவனை ஆட வைக்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து மேத்யூ ஷாட்டும் இஸ் எ வெரி குட் ஓப்பனர். நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பார்த்தோம், ஹெட் அண்ட் ஷாட் ஓப்பன் பண்ணான். ஈடன் குவைட் டீசென்ட்லி அவன் நல்லா பண்ணியிருந்தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. ஐ திங்க் யூ வில் கம் நம்பர் 3. என்னை பொறுத்தவரையும் ஷார்ட் நம்பர் 3ல வருவான். அண்ட் அவங்களுக்கு மேஜர் மிஸ்ன்னு பார்த்தா அலெக்ஸ் கேரி வந்து அங்க லோயர் மிடில் ஆர்டர்ல அவன் கொடுக்குற ஸ்டெபிலிட்டி இருக்கு பாரு, சூப்பரான இது. அவன் செகண்ட் ஓடியிலேருந்து அவனும் வந்துருவான். என்னை பொறுத்தவரையும் பார்த்தா மேட் ரென்ஷா ஆட மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா லபுஷேகன் உள்ள வந்திருக்கனால ரென்ஷா ஆட மாட்டான். மிச்சல் ஓவன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 5 பவுலிங் இதுக்கு தேவைப்படுவான். 5th பவுலர் ஆப்ஷனா வந்து மிச்சல் ஓவன் யூஸ் ஆவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ மேத்யூ குன்மன் வந்து இந்த மேட்ச்ல ஆடுவான்னு எனக்கு தெரியல. கோகுல் சொன்ன மாதிரி அவனை யூஸ் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் ஓடே பெர்த் கண்டிஷன்ஸ்க்கு அவன் ஆடுவானான்னு எனக்கு ரொம்ப டவுட் தான் என்னை பொறுத்த வரையும். மற்றபடி ஐ வில் கோ வித் வாட் எவர் கோகுல் சொன்ன ஸ்குவாட் தான் தே வில் கோ. கணேஷ், உங்க ஆஸ்திரேலியன் பிளேயிங் 11 தாட்ஸ் என்ன? அதான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து, நான் பாதி பிளேயர் வந்து எல்லாம் ரொம்ப ரிலேட்டிவ்லி நியூவா இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிற யோசனை தான் இருந்தது எனக்கு. அதே தான், நான் குன்மன் ஆடுவான் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து கோகுல் சொன்ன அதே ரீசன் தான், நம்ம ஃபுல்லா நம்ம ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஹெவியா போறப்போ ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ரெண்டாவது வந்து ஒரு ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங் பிச்னாலும் வி நீட் சம்ஒன், ஒரு ஸ்பின் எடுக்கவே போறது இல்லை அப்படின்னாலும் அந்த குயிக் ஃபினிஷ், ஒரு டக்குன்னு ஒரு ஓவர் முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் ஒன்னு இருந்தா பெட்டர். அந்த டீம்ல பார்த்தா ஐ திங்க் கூப்பர் கோன்லி அவன் லெஃப்ட் ஆர்ம் தான், லெஃப்ட் ஆர்ம் அவனும் பண்ணுவான். டிராவிஸ் ஹெட் இருக்கான், மேத்யூ ஷாட் இருக்கான். சோ தே டு ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஸ்பின் பவுலிங். இந்த பிட்ச் பொறுத்தவரையும் கூப்பர் கோன்லியும் குன்மனும் சிமிலர் ஆப்ஷன். கரெக்ட். அதனால ஐ டோன்ட் திங்க் சோ மேத்யூ குன்னன் இந்த பிட்ச்ல ஆட மாட்டான். தட்ஸ் வாட் மை பாயிண்ட். ஓகே, நான் என்ன ஃபீல் பண்ணா, டிராவிஸ் ஹெட் அண்ட் மார்ஷ் as usual. அப்புறம் வந்து ஷாட் லபுஷேன், அப்புறம் ஜாஷ் பிலிப், ஓவன், கூப்பர் கோன்லே, ஸ்டார்க், ஹேசல்வுட், குன்மன் அண்ட் நேத்தன் எல்லிஸ். ஓகே, டன். என் ஸ்குவாடும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். எனக்கும் அதே தான். ஒன்னும் பெருசா சேஞ்சஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. பட் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. யா, அரே என்னன்னா, எப்படி இந்த கண்டிஷன்ஸ் இப்ப இந்த ஓடிஐ வந்து மத்த பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுரு, சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மா,
விராட் கோலி. இது அவங்களுக்கு ரொம்ப குரூஷியல். ஏன்னா தே ஆர் பிளேயிங் ஆஃப்டர் லாங் டைம் அண்ட் ஒன் ஃபார்மேட் மட்டும்தான் ஆட போறாங்க. இது எப்படி அவங்க அடாப்ட் பண்ணிக்க போறாங்க? ஐ சா இன் ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் பண்ண மும்பைலையும் சரி, அங்க ஆஸ்திரேலியாவும் வாட் ஆர் த கிளிம்ஸ் ஆஃப் வீடியோ நான் பார்த்தது, ஃபோக்கஸ் மோர் ஆன் த பேக் ஃபுட். அதை அவன் அடிக்க போறதுல மோர் ஆன் சாலிட் டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ எப்படி இருக்கும் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்? ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஃபுட் மூமெண்ட், அவங்களோட ரிஃப்ளெக்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்கும்? என்ன ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். ஓகே, ரோஹித் சர்மா 2023 வேர்ல்ட் கப் எப்படி ஆடனோ அவனை அதே ஸ்டைலில் ஆட சொல்லிட்டா பெட்டர். பிகாஸ் ரோஹித் சர்மாக்கும் கோலிக்கும் இனிமேல் எந்த வேர்ல்டுக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தே ஜஸ்ட் நீட் ஒன் வேர்ல்ட் கப் இன் தேர் பேக்ஸ் அண்ட் லீவ் ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். ஸோ அவங்கள 100s கவர் இல்லை, அவன் டீமுக்காக தான் 2 பேருமே ஆட போகிறாங்க. ஸோ அதனால் அவனை ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அவங்க மேலே ப்ரெஷர் போடாமல் இருக்கணும். அவுட் சைட் நாய்ஸ்ன்னு இருக்குது. இன்னைக்கு கூட சீஃப் செலக்டர் வந்து we are not going to judge them in these 3 matches தான் கோட் பண்ணியிருக்கானே தவிர we are going to give them a longer ropeன்னு சொல்லவே இல்லை. அது அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் சேர்த்துனாவ என்ன. இது வந்து விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் கிடையாது. எனி யங் பிளேயர் கேன் பி ட்ராப் ஃப்ரம் த டீம்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ அதனால அவங்களுக்கு ப்ரெஷர் எதுவும் கொடுக்காம பாயிண்ட் கிளியராக இருக்கும். இவங்க 2 பேரும் வேர்ல்ட் கப் ஆட போகிறாங்களா இல்லையா, நீங்கள் வேர்ல்ட் கப் ஆட வைக்க போகிறது இல்லைன்னு சீஃப் செலக்டர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த சீரியஸ் விட போய் அவங்க சொல்லி நீங்கள் கிடையாதுப்பா ஸ்கீம் ஆஃப் திங்ஸில். பிகாஸ் யூ ஹேவ் டு கிவ் சான்ஸ் டு அதர்ஸ் ஆல்சோ. if you are not considering Kohli and Sharma for World Cup, we have to consider other options. ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கரெக்ட் கம்யூனிகேஷன், இதுதான் எங்கள் பிளான் இருக்குது, இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், உங்கள்கிட்ட இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இதை கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தே ஆல்சோ வாண்டட் டு பிளே ஃபார் 2027 வேர்ல்டு கப். அதனால தான் மற்ற ஃபார்மேட்ஸும் இதாக இருக்காங்க. ஆடிங் டு திஸ் உன்னோட பாயிண்ட் கோகுல், இப்போ அவன் சொன்ன இதில் ரோஹித் சர்மா வந்து 2023 மாரி ஆடணும்னு சொல்கிறான். பட் அது இந்தியன் கண்டிஷன்ஸ், இங்கே போகிறது சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ். அந்த மாதிரி ஆடக்கூடிய கேபிலிட்டிஸ் ரோஹித் சர்மாக்கு இருக்கு. பட் ஸ்டில் அதை எப்படி அடாப்ட் பண்ணிப்பான் அது தெரியல. பிகாஸ் இப்போ இந்த நடந்த 3 மேட்சஸ் தான் ஆயிருக்கு இந்த கிரவுண்ட்ல. அதுல வந்து 2 மேட்ச் வந்து சேசிங்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் வெரி க்ளோஸ் 12 ரன்ஸ்ல வந்து இங்கிலாந்து ஹஸ் ஒன். அண்ட் நோட், ஆஸ்திரேலியா ஹாவ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் வின்னிங் தேர் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஆன் திஸ் கிரவுண்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஸ்திரேலியா ஃபார் வின்னிங் தேர் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம். ஆமா, திஸ் இஸ் கோயிங் டு பீ தேர் ப்ரெடிக்ஷன். ஆமா, if they win, it's going to be their first home game they're winning on this ground. Okay, so yeah, so that is what we don't know what it is going to be. The toss ஜெயிச்சா வந்து பேட்டிங் ஆப், அது சரியா தெரியல. சேஸ் தான் பண்ணிருக்காங்க. இதுவரை 3 மேட்சும் சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல கரெக்ட்டா இல்ல சேஸ் பண்ண இல்ல ஒரு மேட்ச் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. England has won by defending. England has defended 259 something. Okay. But it has all been low scoring, so it is basically அதுதான் இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வந்து approach வந்துட்டு will be we have to see how it's going to be. He has to have a look in and then only then go. ஏன் கேக்குறேன்னா, and பெரிய ground இந்த pitch running between the wickets. ஏன்னா இது why I'm asking na, in the condition it will be little bit similar to the South African condition. The phase and bounce will be there, birth condition. So அதனால தான் நான் கேட்குறேன் how they are going to how the approach அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன் எப்படி போறாங்கன்னு. அதான் crucial running between the wickets அந்த 30-yard circle க்கு தாண்டி வந்துட்டு converting twos because it's ODIs, it's ODI. So வந்துட்டு running between the wickets. So I feel Kohli-ஓட what we have seen in the past, அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி will be very very critical between the two teams. And ஆஸ்திரேலியா தெரியும், அது என்ன புது ஆஸ்திரேலியன் ஸ்குவாடா இருக்கட்டும், their fielding will be very good. So we have to look for all that. அந்த மாதிரி விஷயம் தான். நான் ஒன்னேன்னு சொல்லணும் பிஃபோர் எண்டிங் இட், 3 பேரோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டா பெட்டரா இருக்கும். மஞ்சள் சட்டையில இருந்து ஆரம்பி. மஞ்சள் சட்டை இந்தியா தான். மஞ்சள் சட்டை வந்து yellow CSK. இது வந்து ஆல்வேஸ் இந்தியா தான். I predict India 3-0 மேபி. இந்த நான் இந்தியா தான் ஆல்வேஸ். நாம வந்து எப்போதுமே ஆப்டிமிஸ்டிக். அவ்வளவுதான். சரி, அவங்க 2 பேரும் இது சொன்னதுனால நான் 2-1 இந்தியான்னு சொல்றேன். இல்ல நான் வந்து ஷூர்.
3-0 Yeah, இந்தியா. போல்டு I ப்ரெடிக்ஷன் too, நானும் போறேன். I மஞ்ச too சட்டையோட think, நான் ஏன்னா I too think they will 2-1 தான். இந்தியா தான் சான்ஸ். ஆன் பேப்பர் பார்க்கும்போது இந்தியா பெட்டர் டீம். ஸோ பார்ப்போம். ஆனால் என்ன எனக்கு இந்த இந்த ஸ்டாட் சொன்னதுக்கு அப்புறமா வின் பண்ணவே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் ஒருத்தன் கூப்பிட்டான். வாக்காக வா நம்ம இப்போ எல்லா டீமுமே கூப்பிடுவாங்க, வாங்கடா ஃபஸ்ட்டு மேட்ச்சே எல்லாம் வந்து ஆப்டஸ் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஃபஸ்ட்டு போடுங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களை அடிச்சுட்டு அடுத்த மேட்ச்சுக்கு போகிறோம்னு சொல்லுவாங்க. போடுக்க போகிறோம் பார்த்தா இப்படியே ஸ்டாட்ஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம ஜெயிச்சோம்டா. நம்ம பெர்த்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம் டெஸ்ட். நம்ம இல்ல லாஸ்ட் ஒன் டே சீரீஸ்ல சொல்றேன். நான் சொல்றது ஒன் டே சொல்றேன். நான் இப்போ ஒன் டேல வந்து எப்படி உங்களுக்கு வக்கால வந்து ஒரு பெருசா வச்சிருந்தாங்களோ இது ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அந்த ஆஸ்திரேலியன் டீம். நான் மேட்ச் எதுவுமே ஜெயிக்கவே இல்லை. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ பார்ப்போம் தீபாவளி தமாக்கா எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் see how things goes on. Okay, thanks for watching the video. If you have any suggestion for us, please comment. உங்க ப்ரெடிக்ஷன்ஸை வந்து கமெண்ட் நீங்கள் சொல்லலாம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.